இப்போ மீனிங் ஆஃப் பிலாசபி, மீனிங் ஆஃப் பிலாசபில வந்து பிலாசபின்றது ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்தது, ஒன்னு பிலோ, இன்னொன்னு சோபியா. பிலோ அப்படின்னா என்ன மீனிங் சொல்றாங்க அப்படின்னா லவ், லவ்னா அந்த விரும்புறது அந்த மாதிரி. சோபியா அப்படின்றது நாலேஜ். அப்ப வந்து பிலாசபியோட மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் ஆஃப் விஸ்டம், நாலேஜை பெறுவதற்கான ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து பிலோ அண்ட் சோபியா ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா என்ன வேர்டு? ஆமா, கிரீக் வேர்டு. இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அரவிந்தர் வந்து தத்துவம் அப்படின்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, எதையும் தவிர்த்து பல்வேறு அறிவு சாதனங்களால் கொடுக்கப்பட்ட தரவுகளை ஒழுங்கமைத்து அவற்றை ஒரே உண்மை, ஒரே உயர்ந்த மற்றும் உலகளாவிய யதார்த்தத்துடன் கூடிய கூட்டான ஒரு உறவில் வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நீங்க டெபினிஷன் ஆஃப் பிலாசபில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டெபினிஷன் வந்து ஒவ்வொரு பிலாசபர்ஸும் வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது சில தத்துவவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதாவது உளவியல் உண்மைகளுக்கு. சில தத்துவவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேல்யூஸ், மதிப்புகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க, அந்த விளக்கம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிலாசபி இஸ் ஏ கிரிட்டிக்கல் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அணுகுவதில் பிலாசபி என்பது ஒரு கிரிட்டிக்கல் மெத்தட்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பிரைட் மேன். அதே மாதிரி பிலாசபி இஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் சிந்தட்டிக் சயின்ஸ். காம்ப்ரிஹென்சிவ் சிந்தட்டிக் சயின்ஸ் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஜோசப் ஏ லைட்டன். அடுத்து வந்து பிலாசபி இஸ் கன்சர்ன்ட் வித் எவ்ரிதிங் அஸ் ஏ யூனிவர்சல் சயின்ஸ். இது வந்து பிலாசபியே வந்து ஒரு யூனிவர்சல் சயின்ஸ் சொல்றது யாரு அப்படின்னா நீங்க ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை. என்னன்னா இது வந்து என்னது சிந்தட்டிக் சயின்ஸ்னா யாரு? இந்த லைட்டான. யூனிவர்சல் சயின்ஸ்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். அந்த பிலாசபிக்கல் சயின்சஸோட ஃபீல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மெட்டாபிசிக்ஸ், எபிஸ்டமாலஜி, லாஜிக், செமண்டிக்ஸ், பிலாசபி ஆஃப் சயின்ஸ், அக்சியாலஜி, ஆஸ்தெட்டிக்ஸ், எத்திக்ஸ், பிலாசபி ஆஃப் ரிலீஜன், பொலிட்டிக்கல் பிலாசபி, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு. அதுல நமக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டாபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டாபிசிக்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ரியாலிட்டி டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ரியாலிட்டி. ரியாலிட்டின்னு என்னது? ரியல்னா உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பத்தி பேசுறது தான் என்னது மெட்டாபிசிக்ஸ். இது நீங்க ஈஸியா வச்சுக்கலாம். பிசிக்ஸ்ன்றது மேக்சிமம் என்ன பண்றோம் நம்ம வந்து ரியல் விஷயம். அப்ப வந்து பிசிக்ஸே நீங்க ஞாபகம் வச்சுட்டு மெட்டாபிசிக்ஸே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மெட்டாபிசிக்ஸ்னா அதுல அந்த மெட்டாபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அதுல பண்றாங்கன்னா இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் வி லிவ் இன். அதாவது ஒவ்வொன்றும் வந்து நம்ம மெட்டாபிசிக்ஸ்ன்றது அதனுடைய ரியாலிட்டியை, உண்மையை தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உண்மையான விஷயத்தை தேடக்கூடிய விஷயம். அந்த உண்மையான விஷயத்தை தேடுவதற்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய கொஸ்டின் கேட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதோட உண்மையை கண்டறிதல். இதை வந்து அந்த ரியாலிட்டியை கண்டுபிடிக்கிறது, அதான் வந்து மெட்டாபிசிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் வி லிவ் இன். அடுத்து வாட் இஸ் ரியாலிட்டி, ரியாலிட்டினா என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம மெட்டாபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அடங்கும். அடுத்து எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜினா என்னது? நாலேஜ். நாலேஜ் அறிவை பெறுவதற்கான கேள்விகள். உதாரணம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹவு டு வி கெட் நாலேஜ், நாம எப்படி நாலேஜை பெறுவது, இதை பத்தி அந்த எபிஸ்டமாலஜில சொல்லியிருப்பாங்க. எபிஸ்டமாலஜி அந்த வந்து இந்த எபிஸ்டமாலஜி, மெட்டாபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து பிலாசபியினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ எப்படி சயின்ஸ்னா அதனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இப்போ பிசிக்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், பிசிக்கல் லா இந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி மெட்டாபிசிக்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரியாலிட்டியை பத்தி எப்படி வந்து இது பண்றது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எபிஸ்டமாலஜில வந்து நாலேஜை வந்து பெறுவதற்கான இப்போ உதாரணமா எக்ஸாம்பிள் ஹவு டு வி கெட் நாலேஜ், அடுத்து ஹவு டஸ் எ மேன் நோ வாட் இஸ் ரியல், எப்படி வந்து ஒரு மேன் வந்து ஒன்னு ரியல் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து நாலேஜை பெறுவது, இது போன்ற விஷயங்களை இந்த எபிஸ்டமாலஜின்ற அந்த டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா இட் டிஸ்கஸஸ் பிலாசபிக்கலி ட்ரூத், பிலாசபிக்கலா எது உண்மை என்பதை விளக்குகிறது. அடுத்து ஃபால்ஸ்ஹுட், எது வந்து தவறானதுன்னு சொல்லுது. அப்புறம் வேலிடிட்டி ஆஃப் நாலேஜை பத்தி சொல்லுது.
இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து நோயர் அண்ட் நோன் எட்ஸெட்ரா இதெல்லாம் வந்து நமக்கு எதுல வரும் அப்படின்னா எபிஸ்டமாலஜில வரும். எபிஸ்டமாலஜினா நாலேஜ் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சியாலஜி. ஆக்சியாலஜி வந்து என்ன அப்படின்னா வேல்யூஸ், பிலாசபி ஆஃப் வேல்யூ. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, வாட் ஆர் த பிரின்சிபிள் ஆஃப் லைஃப், வாழ்க்கையுடைய தத்துவம் என்ன. அடுத்து ஹவு டு தே சப்போர்ட் த வியூ ஆஃப் ரியாலிட்டி. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இன்க்ளூட் நார்ம்ஸ் ஆஃப் கான்டாக்ட். நார்ம்ஸ் ஆஃப் கான்டாக்ட்னா நடத்தை நெறிகள், நன்னடத்தை நெறிகள் இதெல்லாம் இதுல வரும். அடுத்து இன்னொன்னு இருக்கு, என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டாலஜி. ஆண்டாலஜின்றது யாரோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வந்து ரியாலிட்டி, மெட்டாபிசிக்ஸ் ரியாலிட்டி. அடுத்து வந்து எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜி நாலேஜ். அடுத்து வந்து என்ன இது ஆக்சியாலஜி. ஆக்சியாலஜி வந்து வேல்யூ. அடுத்து ஆண்டாலஜின்றது என்னதான் நம்ம சொல்றது, நமக்கு அது ரியாலிட்டி. இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா பிலாசபிய பொதுவா மூணா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஆண்டாலஜி, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி. எபிஸ்டமாலஜின்றது நாலேஜ், ஆக்சியாலஜின்றது என்னது வேல்யூஸ். இதுல பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பிலாசபில மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன், அத்தாரிட்டி, இன்ட்யூஷன், ரீசன் இதை விட்டுருங்க. அடுத்து ஆண்டாலஜி பாத்தீங்கன்னா ஆண்டாலஜி மூணா பிரியுது. ஆண்டாலஜிக்கு முன்னாடி ஆக்சியாலஜி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்னது எத்திக்ஸ், இன்னொன்னு ஆஸ்தெட்டிக். எத்திக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, எத்திக்ஸ்னா என்னது, நம்ம வந்து அறநெறின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அது என்ன சொல்றோம், எதை பத்தி சொல்ல போகுது, வாட் இஸ் குட், எது நல்லது அப்படின்னு சொல்றது எத்திக்ஸ். அடுத்து ஆஸ்தெட்டிக். ஆஸ்தெட்டிக்னா அழகுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுவோம் அழகுணர். அழகுணர் கலைகள் அல்லது அழகுணர் அறிவு, அந்த மாதிரி ஆஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆஸ்தெட்டிக்ன்றது யாரோட தொடர்புடையது, வாட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற அந்த ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆண்டாலஜிய மூணா பிரிக்கிறாங்க. ஆண்டாலஜிய மூணு என்னன்னா, ஒண்ணு வந்து மோனிசம், மோனோன்னா ஒன்னு. அடுத்து டியூவலிசம். டியூவலிசம்னா எத்தனை, ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். இன்னொன்னு புளூரலிசம். புளூரலிசம்னா மெனி. இப்போ ஒன்னு ரெண்டு மெனி, அந்த மாதிரி மூணா பிரிக்கிறோம். மோனிசம்ன்றது ஆரிஜின் ஆஃப் லைஃப் ட்ரேஸ்டு டு ஒன் ஃபேக்டர். நம்மளுடைய ஆரிஜின் ஆஃப் லைஃப் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரே ஒரு காரணியால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது மோனிசம். டியூவலிசம்ன்றது பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் த லைஃப் ட்ரேஸ்டு டு ரெண்டு ஃபேக்டர். ஒன்னு வந்து என்னது போத் மைண்ட் அண்ட் மேட்டர் ஆர் ரியல். இதுல வந்து இந்த டியூவலிசத்துல பாத்தீங்கன்னா மைண்ட் அண்ட் மேட்டர் சொல்றாங்க. போத் மைண்ட் அண்ட் மேட்டர் ஆர் ரியல், ரெண்டுமே ரியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து என்னது ரியலிசம். அடுத்து அதுவே வந்து மைண்ட் மட்டும் தான் ரியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னது ஐடியலிசம். மேட்டர் மட்டும் தான் ரியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து எதுல வருது, நமக்கு மெட்டீரியலிசத்துலயும் வருது, நேச்சுரலிசத்துலயும் வருது. அதுல வந்து மெட்டீரியலிசத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேட்டர், அந்த மேட்டரை வந்து மெட்டீரியலிசத்துல பிசிக்கல் மேட்டர் இஸ் ரியல். இங்க வந்து நேச்சுரலிசத்துல என்ன சொல்றாங்க, நேச்சர் இஸ் ரியல். இப்ப நம்ம பின்னாடி இந்த இதெல்லாம் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அடுத்து இதுல வந்து இந்த புளூரலிசத்துல யார் இருக்கா, ஒன்லி ஆரிஜின் ட்ரேஸ்டு டு மெனி ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரியல்னு சொல்லுது. என்ன சொல்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ரியல். எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்னா என்னது, பிராக்மடிசம். ஃபர்ஸ்ட் மோனிசம்ன்றது ஒரு ஃபேக்டர், அதை விட்டுருங்க. அடுத்து டியூவலிசம்ன்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த மைண்ட் அண்ட் மேட்டர், இது வந்து ரெண்டு ஃபேக்டர். இது வந்து மைண்ட் அண்ட் மேட்டர் ரெண்டுமே ரியல் அப்படின்றது ரியலிசம். அடுத்ததான் ரியலிசத்தையே என்ன பிரிக்கிறோம், நம்ம வந்து இது ரெண்டா பிரிக்கிறோம். என்னது மைண்ட் ரியல், இன்னொன்னு மேட்டர் ரியல். அதாவது மனமே உண்மையானது அப்படின்றது ஐடியலிசம். அடுத்து மனம் உண்மையானது இல்ல, மேட்டர் மீன்ஸ் பருப்பொருளே உண்மையானது, பருப்பொருள்களே உண்மையானதுன்றது அதுல ரெண்டு இருக்கு. என்னது மெட்டீரியலிசம்ன்றது, மெட்டீரியல் மீன்ஸ் என்னன்னா அந்த பருப்பொருள்கள், நார்மலான பருப்பொருள்கள். நேச்சுரலிசம்ல என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இயற்கையே உண்மையானது அப்படின்றது நமக்கு நேச்சுரலிசம். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரியல் அப்படின்னு சொல்றது வந்து அனுபவமே உண்மையானது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னது பிராக்மடிசம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து நேச்சுரலிசம் பார்க்கலாம். நேச்சுரலிசம் என்பது எங்கிருந்து உருவானதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்.
மேற்கத்திய நாடுகளுடைய மிக பழமையான தத்துவம். இதுல நேச்சுரலிசம் வந்துட்டாலே எல்லாமே நேச்சர் 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 தான் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப அதை வந்து படிக்க வேண்டியது இல்லை. நிறைய சொல்லியிருப்போம், இருந்தாலும் எல்லாமே எதை சார்ந்தே இருக்கும், எல்லாமே இயற்கையை சார்ந்தே தான் இருக்கும். அதனால வந்து நீங்க ஒரு இடம் ரீட் பண்ணீங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எழுதிடலாம். அடுத்து வந்து மனித வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இயற்கையின் அமைப்பின் ஒரு பகுதியாக கருதுகிறது. அடுத்து இன்னொரு முக்கியமானது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேச்சர் இஸ் ரியல். அதாவது இயற்கை என்பது முழு யதார்த்தம். அதாவது நேச்சர் தான் அல்டிமேட் ரியல் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். நேச்சர் இஸ் அல்டிமேட் ரியல். அடுத்து பருப்பொருளே உயர்ந்தது. பருப்பொருள்னா நேச்சர், அந்த நேச்சர் தான் பருப்பொருள் நம்ம சொல்றோம். மெட்டீரியல், மேட்டர், இந்த மேட்டர்ன்றது இஸ் ஒன்லி மேட்டர் இஸ் ரியல் அப்படின்றது. பருப்பொருளே உயர்ந்தது. அடுத்து இவங்க வந்து எதை ஏற்கல, மனிதனை வந்து என்ன ஏற்கல, இது முக்கியமான பாயிண்ட். மேனை வந்து ஒரு ஆன்மீக உயிரி, அதாவது ஸ்பிரிச்சுவல் மேன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம் அப்படின்றத நேச்சுரலிசம் ஏத்துக்கல. ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம் யாரு சொல்லுவாங்கன்னா ஐடியலிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இவங்க என்ன பண்ணல, நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. யாரு, நேச்சுரலிஸ்ட். மனிதன் ஒரு ஆன்மீக உயிரி, ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம் அப்படின்றத அவங்க ஏத்துக்கல. அடுத்ததாக இந்த நேச்சுரலிசத்தினுடைய முழக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயற்கைக்கு திரும்புங்கள், அடுத்து சமூகத்தினுடைய சங்கிலிகளை உடைத்தெறிவோம். இதெல்லாம் யார் சொன்னதுன்னா ரூசோ. ரூசோ தான் அந்த சமூகத்தின் சங்கிலிகளை உடைக்கிறது, இயற்கைக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே வந்து ரூசோ சொல்றது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலிசத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏழு பேர் இருக்காங்க பாருங்க. யாருன்னா டெமோக்ரட்டஸ், அடுத்து வந்து எபிக்யூரஸ், பெக்கான் பிரான்சிஸ், அப்புறம் காமுனிஸ், ஸ்பென்சர், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், கக்ஸ்லி, தாமஸ் ஹென்றி. இதுல முக்கியமானது யாருன்னா ஜீன் சாக்வஸ் ரூசோ. ரூசோ, டெமோக்ரட்டஸ், அப்புறம் வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம், இந்த ரூசோ பத்தி நம்ம படிப்போம். அதனால முக்கியமானவர்களை விட்டுட்டு மற்றவர்களை நீங்க என்ன படிக்கணும், பாத்துக்கணும். முக்கியமானவர்கள் கரெக்டா ஞாபகம் வந்துடும். ஏன்னா வந்து ரூசோ பத்தி நமக்கு பின்னாடி என்ன பண்ண போறோம், அதை படிக்க போறோம். அப்போ வந்து அவர் இயற்கைவாதின்னு கரெக்டா தெரியும். சம்மந்தமே இல்லாம இந்த பெக்கான் பிரான்சிஸ் இது மாதிரி ஆளு எல்லாம் கேட்டா அப்பதான் நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணணும், முக்கியமானவர்களை விட்டுருங்க, மற்றவர்கள் என்ன பண்றீங்க முடிஞ்சா பாத்துக்கணும். அடுத்து டெஃபினிஷன் அண்ட் மீனிங் ஆஃப் நேச்சுரலிசம். இதுல ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, இயற்கைவாதம் என்பது இயற்கையை யதார்த்தத்தின் முழுமையாக கருதும். ஏற்கனவே பார்த்தோம், இயற்கை தான் என்னது, நேச்சர் இஸ் ரியல். யதார்த்தம்னா ரியல் தான். இயற்கையை யதார்த்தத்தின் முழுமையாக கருதும் ஒரு மெட்டாபிசிக்ஸ் ஆகும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனைத்து விஷயங்களும் என்ன பண்ணுது, புறக்கணிக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதா இருந்தாலும் அதை வந்து இது ஏத்துக்கிறது இல்லை. இயற்கைவாதம் எதா இருந்தாலும் இயற்கையாகவே நடக்கணும், இயற்கை மூலமாவே வரணும் அப்படின்றதா இயற்கைவாதத்துடைய முக்கியமான இது. அடுத்த ரஸ்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதாரண நீங்க எல்லாம் போயிட்டு என்ன கமன் சார் என்ன பண்ணணும், சரி. அடுத்த ரஸ்க் கூற்று, இயற்கைவாதம் என்பது தத்துவத்தை முற்றிலும் அறிவியல் கண்ணோட்டத்தில் அணுகுபவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவ நிலைப்பாடு. தத்துவவாதிகளை அப்படியே அறிவியலுக்கு மாத்துறாங்க. தத்துவத்தை முழுவதுமாக எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், ஆன்மீக கண்ணோட்டம் அதெல்லாம் பார்க்காம எதுல பார்க்கணும், ஆமா அறிவியல் கண்ணோட்டத்துல பார்க்கணும். அடுத்து ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கைவாதம் என்பது இயற்கையை எங்கே யார்கிட்ட இருந்து பிரிக்கிறது, கடவுளிடம் இருந்து பிரிக்கிறது. அடுத்து ஆன்மாவை யாருக்கு அடிமணியை செய்கிறது, பொருளுக்கு. பொருள் மீன்ஸ் மெட்டீரியல், இஸ் மேட்டர். இங்க வந்து யார் உயர்ந்தவர் அப்படின்னா மேட்டர் தான் உயர்ந்தவர். ஆன்மா வந்து கீழ், பருப்பொருளே உயர்ந்தது, ஆன்மா வந்து கீழானது. மற்றும் மாற்ற முடியாத விதிகளை, என்ன விதிகள்லாம் மாற்ற முடியாதோ அதெல்லாம் என்னவா நினைக்கிறது, மிக உயர்ந்ததாக அமைக்கிறது. அதாவது நேச்சுரலிசம் இஸ் த டாக்டரின் that separates the nature from God. அதாவது இயற்கையை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. subordinates spirit to matter. அப்படின்னா ஸ்பிரிட்டை வந்து, அது ஆன்மாவை வந்து பொருளினுடைய சபார்டினேட்டா மாத்துது, பணியாளரா மாத்துது, அதான் அதுக்கு கீழே கொண்டு வருது. அண்ட் செட்ஸ் அப் அன்சேஞ்சபிள் லாஸ் என்ன மாத்துறது, என்ன நினைக்க சொல்றாங்க அவங்க,
சுப்ரீம், மிக உயர்ந்ததாக எடுத்துக்கிறாங்க. இது ஜேம்ஸ் வாட்டோட கருத்து. அடுத்த மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நேச்சுரலிசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இது திரும்ப திரும்ப அதே தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ரியல் வேர்ல்ட். அடுத்து மைண்ட் வந்து மேட்டருக்கு சபார்டினேட். சபார்டினேட்னா என்னது? அதுக்கு கீழே தான் மைண்ட் வந்து மேட்டருக்கு கீழே தான் மைண்ட். அடுத்து நேச்சர் அலோன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் நாலேஜ். இதோட மீனிங் என்னது? அனைத்து அறிவுக்கும் யார் மட்டுமே அடிப்படை? இயற்கை மட்டுமே அடிப்படை. அடுத்து வேல்யூஸ் என்ற வேல்யூஸ் மதிப்புகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறதுனா ஸ்பெசிபிக் நீட்ஸ், தேவையின் அடிப்படையிலேயே உருவாக்கப்படுகிறது. எது தேவையோ அதுதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், நம்ம வந்து மதிப்புகளா மாத்திக்கிறோம். அடுத்து ஆல் ரியல் வேல்யூஸ், இது ரொம்ப முக்கியம். அனைத்து உண்மையான மதிப்புகளும் ஆல் ரியல் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். அனைத்து மதிப்புகளுமே எங்க இருக்கு? இயற்கையில் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இயற்கைவாதிகள் எல்லாமே இயற்கையில இருக்கு, நீங்க புதுசா எதையும் நீங்க வித்தியாசமா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்றது அவங்களுடைய இது. அடுத்து 6ஆம் பாயிண்ட், அமானுஷ்யம் என்பது எதுவும் இல்லை. அடுத்து மனிதன் தனது தேவைகளில் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே யாரை உருவாக்குறான்? சமுதாயத்தை உருவாக்குகிறான். அடுத்து சயின்டிபிக் நாலேஜ் தான் என்னவா எடுத்துக்கிறாங்க? அவங்க ஹையஸ்ட் ஒர்த்தாக எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்து நேச்சுரலிசத்துல எஜுகேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் எஜுகேஷன் அக்கார்டிங் டு நேச்சுரலிசம், இயற்கைவாதம் பிசிக்கல் என்விரான்மெண்டை வலியுறுத்துகிறது. எதை வலியுறுத்துகிறது? பிசிக்கல் என்விரான்மெண்ட். அடுத்து நேச்சுரலிசம் எதை எம்பாசிஸ் பண்ணுது, வலியுறுத்துகிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, the present life of the child. the present life of the child, குழந்தையுடைய தற்போதைய வாழ்க்கையை வந்து என்னவா எடுத்துக்கணும் நம்ம வந்து, ஆமா இப்போதைக்கு பிரசன்ட் லைஃபுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவனுக்கு கல்வி கொடுக்கணும். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? குழந்தை மைய கல்வி. இது என்ன கல்வி? குழந்தை மைய கல்வி. இயற்கைவாதம் என்பது குழந்தை மைய கல்வி. கற்பித்தல் நிகழ்வில் யாருக்கு முக்கிய இடம்னா குழந்தைகளுக்கு. ஆசிரியருக்கு பின்னாடிதான் அவரு குழந்தையினுடைய இயல்புக்கு ஏற்ற குழந்தையின் இயல்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கொடுக்கணும்? நம்ம கல்வி கொடுக்கணும். அடுத்து குழந்தைகளின் கல்வியில் சுதந்திரம். இது எல்லாமே குழந்தை மைய கல்வியில இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நேச்சுரலிசம் எல்லாமே இது பாக்குறது எல்லாமே நேச்சுரலிசம் தான். நேச்சுரலிசத்துல குழந்தை மைய கல்வி தான். குழந்தை மைய கல்வின்ற போது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துருது? குழந்தைக்கு முக்கியத்துவம் அது எல்லாமே அதுல வந்துருது உங்களுக்கு. அதனால நீங்க வந்து அந்த கான்செப்ட் அமைச்சிட்டா போதும். அடுத்து வந்து இன்னொரு முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்தகங்கள் அல்லது புத்தகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவுக்கு என்ன இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ரைட்டா? இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும், இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நேச்சுரலிசம் ரெகார்ட்ஸ் எஜுகேஷன் அஸ் த டைனமிக் சைட் ஆஃப் பிலாசபி. இது முக்கியமான பாயிண்ட். நேச்சுரலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, எஜுகேஷனை வந்து என்ன சொல்லுது? பிலாசபியுடைய டைனமிக் சைடு. டைனமிக்னா இயக்கத்தின் பக்கம், இயங்கம், அந்த அதோடைய சைட் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த அதாவது கல்வியினுடைய நோக்கம், ஏன் வந்து ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வாட் நாலேஜ் இஸ் மோஸ்ட் ஒர்த் என்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. வாட் நாலேஜ் இஸ் மோஸ்ட் ஒர்த். இந்த நூல் எழுதினவர் யாரு? ஆமா, ஹெர்பர்ட் ஸ்பென்சர். வாட் நாலேஜ் இஸ் மோஸ்ட் ஒர்த், ஏன் அறிவு மிக உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்ற அந்த நூல்ல ஒரு 5 பாயிண்ட் வைக்கிறார். கல்விக்கினுடைய நோக்கமாக என்னென்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, சுய பாதுகாப்பு மற்றும் சுய வெளிப்பாடு. ஏன் கல்வி அப்படின்றதுக்கான என்ற பாத்தீங்கன்னா, சுய பாதுகாப்பு மற்றும் சுய வெளிப்பாடு. அடுத்த வாழ்க்கையுடைய தேவைகளை பாதுகாத்தல், குழந்தைகளை வளர்ப்பது, அடுத்து வந்து குடியுரிமை பயிற்சி, அடுத்து வந்து எஜுகேஷன் ஃபார் லெசர், ஓய்வு கல்வி. இந்த 5 பாயிண்ட். அடுத்த கரிக்குலம். கரிக்குலம் உங்களுக்கு தெரியும். நேச்சுரலிசம் என்றாலே அது யாரை பேஸ் பண்ணி இருக்கும்? நமக்கு குழந்தையோட இயல்பையும் இயற்கையையும் பேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். நீங்க கரிக்குலம்ன்றது அது எது வந்து வித்தியாசமா இருக்கோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்.
அப்ப குழந்தையின் இயல்பு, ஆர்வம் போன்றவற்றின் அடிப்படையில் பாடத்திட்டம் அமைகிறது. அடுத்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள உதவும் பாடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே அந்த கர்பட் பென்சர்ல சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா சுய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது வந்து அடிப்படை அறிவியலை வலியுறுத்துகிறது. இதை அடிப்படை அறிவியல், பேசிக்கல் சயின்ஸ் அல்லது ஃபண்டமெண்டல் சயின்ஸ் அது. அப்புறம் இன்னொன்று வந்து உடல் மற்றும் சுகாதார அறிவியல், உடல் மற்றும் பிசிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், அதுக்கு வந்து முக்கியத்துவத்தை அளிக்கிறது. அடுத்த கரிக்குலம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா நேரடி அனுபவம் இருக்கணும் கற்றல்ல, செய்து கற்றலுக்கு அதிக முக்கியத்துவம். அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னா ரூல்ஸ் என்ன சொல்றாருன்னா உங்களால் முடிந்த போதெல்லாம் செய்து கற்றுக் கொடுங்கள். செய்து கற்றுக் கொடுக்க இயலாத போது மட்டுமே நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தி லெக்சர் மெத்தடை பயன்படுத்தணும். புத்தக அறிவு முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் என ரூசோ சொல்கிறார்னு போடுங்க. செல்கிறார்னு இருக்கு. ரூசோ என்ன சொல்றாருன்னா நமக்கு வந்து செய்து கற்றுக் கொடுக்க வேண்டும் முடிந்தவரை, புத்தக அறிவை குறைச்சிட்டு நீங்க வந்து நேரடி அனுபவம் அந்த கற்றல் முறையை பயன்படுத்துங்க. அடுத்த கற்பித்தல் முறைகள் பாத்தீங்க அப்படின்னா இதுல லேர்னிங் பை டூயிங் செய்து கற்றல், லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தின் மூலம் கற்றல், லேர்னிங் த்ரூ அப்சர்வேஷன் என்னது அப்சர்வேஷன்னா வந்து உற்றுநோக்கி கற்றல், அப்புறம் லேர்னிங் த்ரூ ஹெரிஸ்டிக் மெத்தட். ஹெரிஸ்டிக் மெத்தட் அனலை பண்ணிக்கங்க. ஹியூரிஸ்டிக் மெத்தட் இது வந்து நமக்கு இந்த நேச்சுரலிசத்துக்கு முக்கியமா வரும். இது இன்னொரு இதுக்கும் வரும். ஹெரிஸ்டிக் மெத்தட் எதுக்குன்னா பிராக்மடிசம், அதுக்கும் முக்கியமா வரும். அடுத்த இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த நேச்சுரலிசத்துல இந்த டிசிப்ளின் பத்தி சொல்லப்பட்டது. இந்த டிசிப்ளின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேர்டு பாத்தீங்கன்னா the naturalist believes in the theory of natural consequences of the discipline. ஒழுக்கம் என்பது இயற்கையின் விளைவுகள் மூலமாகவே ஏற்பட வேண்டும். நீங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, குழந்தைகள் ஒருபோதும் தண்டனையை பெறக்கூடாது. அது எப்பவுமே அது செய்யக்கூடிய தவறுக்கு இயற்கையே அதுக்கு தண்டனை கொடுக்கும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை போயிட்டு ஒரு விளக்குல கை வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு சுடும். உடனே என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த விளக்குல கை வைக்காது. அதனால இயற்கையே அதுக்கு தண்டனை கொடுத்துரும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய கான்செப்ட். இது முக்கியமா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒழுக்கம் என்பது யார் மூலமா ஏற்படணும், இயற்கையின் விளைவுகள். ஒரு தவறு செய்யும் போது இயற்கையா அவருக்கு தண்டனை கொடுக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னையை திருத்தி கொண்டு அவர் ஒழுக்க நிலையை அடைகிறார். இது அவங்களுடைய என்ன அப்படின்னா கான்செப்ட், அவங்களுடைய அந்த நம்பிக்கை. யாரோடது, இயற்கை வாதிகள் அவங்களுடையது. இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். அது வந்து எப்போதும் அவர்களின் தவறின் இயற்கையான விளைவாக வர வேண்டும். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தனது நடத்தையின் தவிர்க்க முடியாத விளைவுகளை அல்லது தவிர்க்க முடியாத எதிர்வினையை குழந்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். தவறான நடத்தையை செஞ்சா அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பென்சர் எப்படி விளக்குகிறார்னா, ஒரு குழந்தை விழும்போது அது வலியால் பாதிக்கப்படுகிறது. அதை நினைவில் கொள்வது அதை மிகவும் கவனமாக ஆக்குகிறது. விழுந்தா வலிக்கும் அப்படின்னு அது உணரணும். அப்ப திரும்ப அது என்ன பண்ணாது, அந்த வேலையை வந்து அந்த தவற திரும்ப செய்யாது. மேலும் அத்தகைய அனுபவங்களை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் அதன் இயக்கங்களின் சரியான வழிகாட்டுதலுக்கு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அந்த சுருக்கமாக சொன்னால் இயற்கைவாதம் குழந்தைக்கு சுய வெளிப்பாட்டிற்கான முழு சுதந்திரத்தை அளிக்கிறது. அது மேலும் என்ன கொள்கையை சொல்றாங்க அப்படின்னா தலையிடா கொள்கை. நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எதுவும் தலையிடக்கூடாது. விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளை விருப்பப்படியே என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். நீங்க போன் கேட்டா போன் கொடுத்துருங்க, சரிட்டா. ஆனா அவங்க அப்படி சொல்லல. அவங்க எங்க கொண்டு போய் வைக்க சொல்றான், நீங்க குழந்தைய கொண்டே காட்டுலதான் வச்சுக்கணும். இயற்கைவாதிகள் சொல்றபடி ஃபுல்லா வந்து காட்டுக்குள்ளதான் என்ன பண்ணுவோம்னா நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேச்சுரலிசத்துல டீச்சர்ஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the teacher is only a setter of the stage. ஒரு ஸ்டேஜை அமைப்பவர். அந்த ஸ்டேஜ் அமைச்சிட்டு a supplier of என்னது மெட்டீரியலை சப்ளை பண்றவர். அண்ட் என்ன பண்றாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதையும் சப்ளை பண்றார். அடுத்து a provider of an ideal environment, ஒரு நல்ல சூழலை உருவாக்குவராக இருக்க வேண்டும். a creator of conditions under which
நேச்சுரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு டேக் பிளேஸ். ஒரு அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீச்சர் என்பவர் எப்படி இருக்கணும்னா ஒரு மேடையை அமைக்க வேண்டும், ஒரு ஸ்டேஜ் அமைக்கணும், அவர் வந்து மெட்டீரியல் கொடுக்கிறவராக இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழங்குவராக இருக்க வேண்டும், ஒரு நல்ல என்விரான்மெண்டை வழங்க வேண்டும். மேலும் வந்து அந்த குழந்தை அந்த இயற்கை மூலமாக வளர்வதற்கு தேவையான அந்த கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், அமைத்து தரணும். இது எல்லாமே ஒரு ஆசிரியனுடைய பணியாக இந்த நேச்சுரலிசம் சொல்கிறது. அதாவது ஆசிரியரின் பங்கை ரோஸ் எப்படி சொல்றாருன்னா, ஆசிரியர் என்பவர் மேடையை அமைப்பவர். மேடை மீன்ஸ் ஒரு ஸ்டேஜ், பொருட்கள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குபவர், ஒரு சிறந்த சூழலை வழங்க வேண்டும். குழந்தையின் இயற்கையான வளர்ச்சி நடைபெறும் நிலைமைகளை குழந்தைகள் வந்து இயற்கையாகவே வளர்வதற்கு தேவையான அந்த ஒரு சிச்சுவேஷன் அவர் உருவாக்கணும். இப்ப கல்வி என்ற நாடகத்துல யார் வந்து கதாநாயகன் அப்படின்னா, குழந்தை தான் கதாநாயகன். இயற்கை வந்து யாரு, இயற்கை வந்து ஒரு அப்சர்வர். அப்ப குழந்தையின் இயற்கையான வளர்ச்சி மற்றும் கற்றலை எளிதாக்குவதே யாரோட பணி அப்படின்னா, ஆமா, ஆசிரியரின் பணி. இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. கல்வி அதாவது குழந்தை வந்து என்னவா இருக்கிறாங்க, ஆமா, அதாவது சைல்ட் இஸ் அக்செப்டட் as a hero in the drama of education. Naturally is an observer. His function is to facilitate. ஆசிரியருடைய வேலை என்னன்னா ஃபெசிலிட்டேட் பண்றதுதான். நேச்சுரல் புறத்தாண்டு லேர்னிங் ஆஃப் த சைல்டு, அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் அதை வந்து வழங்குறது தான் நம்மளுடைய வேலை. அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த நேச்சுரலிசம் டு எஜுகேஷன். எஜுகேஷன்ல நேச்சுரலிசம் என்ன விதமான கான்ட்ரிபியூஷன்ஸ் வழங்கியிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வி ஏற்கனவே பழைய காலத்துல ஒரே சம்பிரதாய தன்மையா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவில பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு திண்ணை பள்ளி அல்லது குருகுல கல்வி அல்லது ஆசிரியர் மைய கல்வியாக, ஆசிரியருக்கு தொண்டு செய்யும் கல்வியாக, அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரியான முறைகளை எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, எதிர்க்கிறது. ரைட்டா? பள்ளி கல்வியுடைய மாறாத சம்பிரதாயத்தன்மை எதிர்க்கிறது. அடுத்து வந்து முக்கியமாக என்ன அணுகுமுறையை கொண்டு வருது, மனித நேய அணுகுமுறையை கொண்டு வருகிறது. அடுத்து இன்னொரு முக்கியத்துவம் என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குழந்தைகளின் அங்கீகாரத்தின் முக்கியத்துவத்தை அது வந்து கல்வி செயல்பாட்டுல முன்னணிக்கு கொண்டு வருகிறது. இதுல வந்து இந்த நேச்சுரலிசத்துல பாத்தீங்கன்னா, குழந்தைகளை மையமாக வைத்து கல்விகளை உருவாக்கியவர்கள் பாத்தீங்கன்னா மேடம் மாண்டிசோரி. மேடம் மாண்டிசோரி என்ன ஸ்கூல், அவங்க மழலையர் பள்ளி, நர்சரி ஸ்கூல்ஸ், கிண்டர் கார்டன், குழந்தை பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். ரவீந்திரநாத் தாகூரின் பள்ளி, ரவீந்திரநாத் தாகூர் என்ன ஸ்கூல் வந்து சாந்தி, ஆமா, சாந்தி நிகேதன். அந்த யூனிவர்சிட்டி பேர் வந்து விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி. அடுத்து சம்மர்கில், அது வந்து ஏஎஸ் நீலோட அந்த பள்ளி. அடுத்து புரோபல் வந்து கிண்டர் கார்டன், மழலையர் பள்ளி. அடுத்து வந்து தனது அணுகுமுறையில் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, இயற்கைவாதத்தை ஃபாலோ பண்றாங்க. என்ன பண்ணி தாகூர் பாத்தீங்கன்னா, தாகூருமே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இயற்கையில வந்து இயற்கையான ஒரு சூழல்ல தான் வந்து அந்த யூனிவர்சிட்டி இருக்கும். அப்ப இவங்க எல்லாமே இயற்கைவாதிகள் பிளஸ் வேற ஒரு கான்செப்ட் அவங்கள்ட்ட இருக்கும், பிளஸ் அதை இல்லாம என்னவா இருக்காங்க, இவங்க இயற்கைவாதிகளாகவும் இருக்காங்க. அடுத்து அதே மாதிரி வெளிநாட்டுக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்புறம் வந்து ஸ்டான்லி ஹால், அப்புறம் வந்து பியாஜே, இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து குழந்தையுடைய மாறும் தன்மையை வலியுறுத்தி இருக்கிறார்கள், இயற்கை சொன்ன மாதிரி. அடுத்து மெயின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் நேச்சுரலிசம் பாத்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன்ல குழந்தைகளின் முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் கல்வி செயல்பாட்டில் முன்னிலைப்படுத்தியது. குழந்தை கல்வி என்பது குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும், மகிழ்ச்சி தரும் செயலாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து கல்வியானது குழந்தையின் தன்னிச்சையான சுய செயல்பாட்டை, ஸ்பான்டேனியஸ் செல்ஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் சைல்ட், ஈடுபடுத்ததாக இருக்க வேண்டும். அடுத்து கற்பித்தல் முறைகள் எப்படி இருக்கணும்னா, கற்பித்தலை பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்க வேண்டும். அடுத்து இயற்கைவாதத்தில் ஒழுக்கம் என்ற கருத்து மிகவும் விரும்பத்தக்கது. தண்டனை என்பது தவறான செயல்களின் விளைவுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது தவறான செயல் செஞ்சாருன்னா இயற்கையே அவருக்கு என்ன பண்ணும், ஒரு விளைவை தண்டனையை ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து குழந்தைகள் சுதந்திரத்தையும் பொறுப்பையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். நமது பள்ளிகள் வந்து எப்படி இருக்கணும்னா, முக்கியமாக இயற்கையான சூழலில் இருக்க வேண்டும். அப்புறம் மேலும் கல்வியை எங்க வழங்கணும், திறந்த வெளியில் வழங்க வேண்டும். அடுத்த நேச்சுரலிஸ்டோட வீக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா, இயற்கைவாதம் புத்தகங்களையும்
பிற ஊடகங்களை என்ன பண்ணுது, புறக்கணிக்கிறது. புத்தகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து கல்வி வழங்குவதற்கு எது மட்டும் பத்தாது, நமக்கு உடல் சார்ந்த தன்மை மட்டும் பத்தாது. அடுத்து குழந்தைக்கு முழுமையான சுதந்திரம் அப்படின்றது, அதை முழுமையாகவே சுதந்திரம் கொடுத்து அவங்கள கல்வி கற்க வைக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க முழுமையா நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது கஷ்டம், இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நேச்சுரலிசம் எதை இக்னோர் பண்ணுதுன்னா, ஹையர் எட்ஸ் இந்த எஜுகேஷன் ப்ராசஸ், இயற்கைவாதம் கல்வி செயல்பாட்டுடைய உயர் இலக்குகளை என்ன பண்ணுது, புறக்கணிக்கிறது. அடுத்து வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, கல்வி நிலையங்கள் எல்லாமே இயற்கை சூழல்ல அமையணும்னு சொல்றாங்க. ஆனா இயற்கை சூழலை எல்லா ஸ்கூலையும் நம்ம இயற்கை சூழலே கொண்டு போய் வைக்கணுன்றது, நம்ம எல்லா ஊர்லயும் அந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு இது வந்து இருப்பிடம் வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப அது வந்து வாய்ப்பு இல்லை. அடுத்து இயற்கைவாதம் கற்பிக்கும் செயல்பாட்டில் ஆசிரியருக்கு என்ன பண்ணுது, மிக குறைந்த முக்கியத்துவத்தை தான் அளிக்குது. ஆசிரியருக்கு முக்கியத்துவம் இல்லை. மேலும் இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றத டோட்டலாவே என்ன பண்ணுது, புறக்கணிக்கிறது. ஆன்மீகம் மற்றும் தார்மீக பக்கத்தை டோட்டலாவே புறக்கணிக்கிறது. அடுத்து நேச்சுரலிசம் பை அண்ட் லார்ஜ் இக்னோர்ஸ் த அல்டிமேட் ஐடியல்ஸ், இறுதி இலட்சியங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து டோட்டல் ஐடியல்ஸ் டோட்டலா புறக்கணிக்குது. அடுத்து வந்து நம்ம இது ஏற்கனவே பார்த்ததுதான் என்ன அப்படின்னா, நேச்சுரலிசம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் என்னென்ன பாத்தீங்கன்னா, நேச்சுரலிசத்துடைய விளைவாக அப்சர்வேஷன் மெத்தடு, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், பிளேவே மெத்தட், ஹெரிஸ்டிக் மெத்தட், டால்டன் மெத்தட், இன்னொன்னு மாண்டிசோரி மெத்தட், இது எல்லாமே நமக்கு இயற்கை வாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். நேச்சுரலிசம். இந்த அடுத்து நம்ம பார்க்க போறது ஐடியலிசம்.